வெல்கம் டு கார்டனிங் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னதுன்னா அரளி செடியில் எப்படி நம்ம ஒட்டு போட்டு ஒரே செடியில் வந்து 3 கலர்களில் பூக்கள் பூக்க வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது 3 கலர்னு இல்லை, உங்களுக்கு எத்தனை கலர்களில் வேறு செடி கிடைக்குதோ நீங்கள் எத்தனை கலர் செடிகள்னாலும் பூக்க வைக்கலாம். எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பிளான் வந்து ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 5 மாதமாக வந்து இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னதுலைனா ரோஜா செடியில் தான் நம்ம அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். எப்படின்னா ஒரு செடியில் தாய் செடி நல்லா வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு செடியில் கட்டிங்ஸோ அல்லது லேயரிங்ஸோ போட்டு அந்த செடியை தனியாக இன்னொரு செடியை எடுத்து கொண்டு வந்து பாட்டில் வச்சு அதை நம்ம வளர்த்து அதில் வந்து நம்ம இந்த மாதிரி கிராஃப்டிங் பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். கிராஃப்டிங்னா ஒட்டு போடுறது, நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். ரோஜா செடியில் வந்து எனக்கு சரியான வாய்ப்புகள் எதுவும் அமையாது அப்படிங்கிறதுனால நான் அரளி செடியை ட்ரை பண்ணேன். அரளி செடியை மெயின் அதுக்காக ட்ரை பண்ணேன்னு பார்த்துக்கிட்டோம்னா, அரளி செடியில் வந்து ஒரு செடியில் வந்து கிளை வளர்ந்து வருதுன்னா அதில் வந்து 3 கிளைகள் வளரும். நீங்கள் நல்லா பூவரளி செடியை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கிளை வளர்ந்து வரும்போது அதில் 3 கிளைகள் உருவாகும். அந்த 3 கிளைகள் உருவாகுது இல்லையா, அதுதான் வந்து நான் இது பண்ணுறதுக்கான மெயினாக காரணம். அது எதுக்காக அந்த 3 கிளைகள் செலக்ட் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படின்னா, என்னுடைய ஏரியாவில் பார்த்துக்கிட்டோன்னா 3 வகையான வண்ணங்களில் அரளி செடிகள் வந்து கிடைக்கும். வெள்ளை அரளி கிடைக்கும், ரோஸ் கலரில் கிடைக்கும், சிவப்பு கிடைக்கும். இந்த 3 கலர்கள் கிடைக்குது. இந்த 3 கலர்களையும் வந்து அந்த 3 கிளைகளில் வச்சு பார்த்தோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் இந்த அரளி செடியை ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அரளி செடியில் எப்படி லேயரிங் போடுறது அப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த அரளி செடி இருக்குது பார்த்தீங்களா, லேயரிங் போட்ட அரளி செடி, அதே அரளி செடியில் தான் வந்து இந்த கிராஃப்டிங்குமே நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம கார்டனிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அரளி செடி தான் நான் வந்து பதியம் போட்டு எடுத்து வளர்த்த அரளி செடி. கிட்டத்தட்ட பதியம் போட்டதுக்கப்புறமா ஒரு 1.5 மாதம் அல்லது 2 மாதம் வரைக்கும் வந்து நான் பாட்டில் வச்சு வளர்த்தேன். எதுக்காக நான் பதியம் போட்டதுக்கப்புறம் வளர்த்தேன் அப்படின்னா, பதியம் போட்டதுக்கப்புறம் வேர் ரொம்ப சின்னதாக இருக்குங்கிறதுனால வளர்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. அதனால் இப்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 கிளைகள் இருக்குது. இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். 3 கிளைகளில் 2 கிளைகள் வந்து கொஞ்சம் மெச்சூரான கிளைகளாக இருக்குது. ஒரு கிளை வந்து மெச்சூர் ஆகாமல் சின்ன கிளையாக இருக்குது. அந்த மெச்சூரான 2 கிளைகள் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இது வந்து வெள்ளை அரளி செடி. இதில் இருக்கக்கூடிய ஒரு துண்டு பகுதியை எடுத்து கொண்டு போய் தான் வந்து நம்ம அதில் வைக்க போகிறோம். நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த குச்சி வந்து ஓரளவுக்கு நல்லா மெச்சூரான குச்சியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டான குச்சியை எடுத்தோம்னா அது சீக்கிரத்துலேயே காஞ்சு போயிடும். இது வந்து சிவப்பு அரளி செடி. இதிலேருந்து நம்ம ஒரு குச்சியை எடுத்து வைக்க போகிறோம். ஓரளவுக்கு நல்லா மெச்சூரான கிளையை வச்சால் மட்டும்தான் இதிலேருந்து புதுசாக தளிர்கள் வரும். ரொம்ப பச்சை தன்மை இருக்கக்கூடிய கிளையை நம்ம எடுக்கும் பட்சத்தில் வந்து அது வந்து ஒழுங்காக ஜாயிண்ட் ஆகாமல் அப்படியே வாடி போகிறதுக்கோ காஞ்சு போகிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம வெட்டக்கூடிய அந்த அடியில் இருக்கக்கூடிய தாய் செடி இருக்குது இல்லையா, அதுவுமே வந்து ஓரளவுக்கு நல்லா அந்த கிளைகள் மெச்சூரான கிளையாக இருக்கலாம். ரொம்ப சின்ன கிளையாக இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே ஒழுங்காக ஒட்டாமல் காஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த 2 கிளை இருக்குது இல்லையா, மொத்தம் 3 கிளை இருக்குது. முதல்ல இருக்கக்கூடிய அந்த தடிமனான 2 கிளைகளை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். அடியில் இருக்கக்கூடிய அந்த இலைகளை பூரா கட் பண்ணிடலாம். எதுக்காகனா நமக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இப்போது வந்து ரொம்பவே சுத்தமான ஒரு பிளேடு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு புது பிளேடாக இருந்தால் ரொம்ப நல்லது. பிளேடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல புது ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து என்ன செய்யலாம்னா அடியில் நல்லா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. அந்த 2 கிளைகள் இருக்கக்கூடிய ஒரு கிளையோட அடிப்பகுதியில் நல்லா வெட்டிடுங்க. நடுவில் வெட்டிடாதீங்க, அடியில் வெட்டுங்க. எதுக்காக அடியில் வெட்டணும் அப்படின்னா, மேலே வெட்டணுன்னா அடியில் வெட்டினா தான் வந்து ஓரளவுக்கு நல்லா சத்தெல்லாம் வந்து அதிகம் இருக்கக்கூடிய எல்லா சத்துமே நம்ம ஒட்டி வச்சுருக்கக்கூடிய மேலே ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இன்னொரு குச்சி வெள்ளை செடியிலேருந்து எடுத்த குச்சி, அதுக்கு சத்தெல்லாம் வந்து ஒழுங்காக போகும். அப்படிங்கிறதுனால நல்லா அடியில் வெட்டணும். மேலே வெட்டணும் அப்படின்னா சத்தெல்லாம் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த செடிகளுக்கு இலைகளுக்கும் கிளைகளுக்குமே அதிகமாக போயிடும். மேலே இருக்கக்கூடிய செடிகளுக்கு அந்த புதுசாக வச்ச கிளைக்கு வந்து சத்துக்கள் அதிகமாக போகாது. அப்படிங்கிறதுனால அந்த கிளைக்கு வந்து சீக்கிரத்துலேயே காஞ்சு போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ என்ன செய்யலாம்னா, நம்ம அந்த தாய் செடி இருக்குது இல்லையா, அதாவது நம்ம தொட்டியில் வச்சுருக்கல இந்த செடி, இதுக்கு பேர் வந்து தாய் செடி அப்படின்னு சொல்லுவோம். நான் நடுவில் சொல்லுவேன், நீங்கள் கொஞ்சம் சந்தேகப்பட்டுறாதீங்க தாய் செடினா என்ன அப்படின்னு. இது வந்து சயான், இந்த இதுக்கு பேர். இப்போ அந்த சயானை வந்து என்ன செய்யலாம்னா, அந்த தாய் செடி இருக்குது இல்லையா, அதில் என்ன அந்த தாய் செடியில் நம்ம கட் பண்ண குச்சி என்ன சைஸில் இருக்கோ அதே அளவுக்கு கொஞ்சம் மெச்சூரான குச்சியாக எடுத்துக்கலாம். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கரெக்டாக இருக்குது. இதை வந்து ஒரு 10லேருந்து 15 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடிப்பகுதியில் கொஞ்சம் ஷார்ப்பாக சீவணும். எப்படின்னா இந்த மாதிரி சீவி காட்டுறேன் பாருங்கள். ஷார்ப்பாக என்ன மாதிரி சீவணும்னா 1லேருந்து 2 சென்டிமீட்டர் நீளத்துக்கு வந்து இந்த மாதிரி சீவி விடணும். இதை விட கொஞ்சம் கடினமான குச்சியாக இருந்ததுன்னா, கடினமான குச்சியாகவும் கொஞ்சம் நீளமான குச்சியாகவும் இருந்ததுன்னா
2 சென்டிமீட்டருக்கும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் கொஞ்சம் வெட்டலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் இந்த மாதிரி வெட்டி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிளேடு கிடச்சதுன்னா பிளேடு யூஸ் பண்ணுங்கள். பிளேடு இல்லாத பட்சத்தில் நீங்கள் கத்தி யூஸ் பண்ணலாம். கத்தி வந்து பிளேடை விட இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எதுக்காகனா பிளேடு வந்து நான் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான குச்சிகளை வெட்டும்போது கொஞ்சம் வளையுது, சரியாக பண்ணலை அது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வெட்டிடுங்க. இதில் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி 2 பக்கமும் ஷார்ப்பாக வெட்டிடுங்க. வெட்டினதுக்கப்புறமா இந்த குச்சியை வந்து மண் படக்கூடிய இடத்துல வச்சிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து கையிலேயே வச்சுருக்க சொல்லுங்கள். ஏன்னா அதில் மண் பட்டு உள்ளே போச்சுன்னா வந்து முளைக்காது. அதே பிளேடை எடுத்து என்ன செய்யலாம்னா, இந்த தாய் செடி இருக்குது இல்லையா, தாய் செடியில் நம்ம வெட்டின பகுதியோட நடுப்பகுதி கரெக்டாக பார்த்துக்கோங்க. நடுப்பகுதியில் அந்த நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த குச்சியை செதுக்கணுமோ அதே அளவுக்கு இதில் வந்து நம்ம ஒரு வெட்டு கொடுக்கணும். வெட்டியாச்சு பார்த்தீங்களா? வெட்டினதுக்கப்புறமா இந்த நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த குச்சியை எடுத்து அதுக்குள்ளே நம்ம நல்லா சொருகி வச்சிடலாம். தப்பி கூட உள்ளே வந்து மண் பற்றக்கூடாது. மண், தூசி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் பட்டுச்சுன்னா உள்ளே போய் அதை நம்ம 2ஐயும் சேர விடாமல் அப்படியே காய வச்சிரும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வெட்டின அந்த இது வந்து கரெக்டாக பொருந்திருக்கு தாய் செடிக்கும் அதுக்கும். இது வந்து என்ன டேப்புனா, இது வந்து கிராஃப்டிங்னே தனி ஒரு டேப் இருக்குது, கிராஃப்டிங் டேப் அப்படின்னு. நீங்கள் இந்த டேப்பு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. வேறு பாலித்தீன் பேப்பர் இதெல்லாம் கிடச்சோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைனா ஒட்டக்கூடிய டேப் இருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். சில பேர் வந்து மாமரங்களில் சணல் இருக்குது இல்லையா, சணலை வச்சே வந்து ஒட்டு போட்டெல்லாம் கட்டுவாங்க. அதுவே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அப்படிங்கிறப்ப நம்ம டேப்லாம் பயன்படுத்தலாம். நான் அந்த டேப்பு வந்து பயன்படுத்துறது மற்ற எல்லா பொருட்களையும் விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த டேப்பை நான் யூஸ் பண்ணுறேன். என்ன செய்யணும்னா, நம்ம கட்டக்கூடிய அந்த டேப்பை வச்சு ரொம்ப இறுக்கிடணும். எந்த அளவுக்கு நம்மளால் அதை இறுக்கி கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இறுக்கி கட்டிடணும். உள்ளே வந்து தண்ணி இந்த மாதிரியெல்லாம் அதிகமாக போகாத மாதிரி நம்ம இறுக்கி கட்டிடணும். ஏன்னா உள்ள தண்ணி போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கிராஃப்டிங் வந்து டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. நல்லா இறுக்கி கட்டியாச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக கட்டுங்க. ஏன்னா கட்டிங்ஸ் போடுறது, லேயரிங்ஸ் போடுறது இதெல்லாம் வந்து ரொம்பவே இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்பவே ஈஸின்னு தான் தோணும். அதெல்லாம் நம்ம வந்து ஏனோ பண்ணால் கூட ஓரளவுக்கு வளர்ந்துடும். இது வந்து அந்தளவுக்கு கிடையாது. ரொம்பவே பார்த்து பண்ணணும். இப்போ இது நமக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபெயிலியர் ஆகும் பொழுது கீழே இருக்கக்கூடிய அந்த குச்சி வந்து நம்ம அவ்வளோ குச்சியை வெட்டி விட்டுருக்கோம். அதெல்லாமே வந்து நமக்கு லாஸ் தான். மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த குச்சியும் நமக்கு லாஸ் தான். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த டேப்பை செடியோடைய மேல் பகுதி, அந்த சயானம் வச்சுருக்கேன் இல்லையா மேல் குச்சி, அதோடைய மேல் பகுதி வரைக்கும் நல்லா சுற்றி விடுறேன். எதுக்காக சுற்றி விடுறேன்னா வந்து சூரிய ஒளியிலேருந்து ஓரளவுக்கு அது கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. உங்கள்கிட்ட இந்த டேப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு ஏதாவது பொருளை வச்சு கட்டினீங்கன்னா நம்ம வெட்டியிருக்கக்கூடிய அந்த பகுதியை மட்டும் கட்டிட்டு மேல் பகுதியில் வந்து வேறு ஏதாவது பாலித்தீன் பேப்பர் வச்சு பை வச்சு மூடிடுங்க. அது மூலமாகவும் நம்ம வந்து சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கலாம். அதே மாதிரி ஹியூமிடிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் விலைகள் வந்து வேகமாக வளர்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இதில் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து வெள்ளை குச்சி, ஓகேவா? இப்போது நம்ம வந்து இந்த கிளையில் சிகப்பு கலர் குச்சியை வந்து நம்ம ஒட்டு போட போகிறோம். சேம் அதே மாதிரி அடிப்பகுதியில் பிளேடு வச்சு நல்லா துண்டாக வெட்டிட்டு இதில் என்ன மாதிரி பண்ணோமோ அதே மாதிரி நம்ம ஒட்டு போட போகிறோம். அதுக்கு சைடில் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளை இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம அதை வெட்டி எதுவும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை. அது என்னென்னா அதுதான் வந்து ரோஸ் குச்சி. இந்த செடி வந்து ரோஸ் கலரில் பூக்கக்கூடிய ஒரு செடி தான். அதனால் நம்ம வந்து அந்த இது நம்ம எதுவும் பண்ண வேணாம். இது ரெண்டாக மட்டும் நம்ம மாற்றணுன்னா போதும். ரோஸ் செடி வந்து அந்த செடியிலேருந்து நார்மலாகவே வரக்கூடியது. அப்படிங்கிறதுனால இது 3மே வளர்ந்துச்சுன்னா நமக்கு 3 கலர்களில் வந்து செடிகள் கிடைக்கும். இதில் வந்து வெட்டியாச்சு. வெட்டினதுக்கப்புறமா அந்த சிகப்பு செடியோடைய தண்டு அந்த குச்சி எடுத்து நம்ம அதுக்குள்ளே வச்சு கட்டிடலாம். முதல் முறை பண்ணும்பொழுது இது உடனே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது மற்ற லேயரிங் மாதிரியோ கட்டிங்ஸ் மாதிரியோ வந்து இது உடனடியாக முதல் முறை நம்ம முயற்சி செய்யும் போதே வந்து அந்தளவுக்கு சக்ஸஸாக வராது. மேக்ஸிமம் வராது. உங்களுக்கு நீங்கள் கண்டினியூவாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு அது கண்டிப்பாக வரும். இதுலேயுமே என்னுடைய அந்த கட்டி இருக்கக்கூடிய பேப்பர் எவ்வளோ தூரத்துக்கு போகுதோ அந்தளவுக்கு நான் அந்த சயானை வந்து சுற்றி விட்டுறேன். கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக ஓட விட்டுனேன் அதை. ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 இதுலேயுமே நம்ம கட்டியை வச்சாச்சு. நம்ம கிராஃப்டிங் பண்ணக்கூடிய வேலை வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அப்படியே நிழலான ஒரு பகுதியில் வச்சிடணும், வெயில் படக்கூடாது. தண்ணி ஊற்றி பராமரித்து வந்தப்போ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் 8 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டாக முட்டு விட ஆரம்பிக்குது. இதில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சிகப்பு குச்சி வந்து முட்டு விட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா பாருங்கள்
இப்போ வந்து ஒரு சூப்பராகவே ரெண்டுமே வளர்ந்துருச்சு. நம்ம போட்டிருந்த அந்த கட்டிங்ஸ் ரெண்டுமே கிராஃப்டிங் ரெண்டுமே நல்லா வளர்ந்துருச்சு. பக்கத்தில் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். வெள்ளை குச்சி வந்து நல்லாவே துளிர் விட்டுருச்சு. சிகப்பு குச்சியுமே ஓரளவுக்கு துளிர் விட்டுருக்கு. நம்ம அடிக்கடி வந்து இந்த கிராஃப்டிங்கை வந்து தவிர்த்ததுக்கு அப்புறம் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அந்த ரேஞ்சுக்காவது நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதோடைய கிளைகள் வந்து நல்லா ஒட்டும். நம்ம நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னு பேப்பரை உரிச்சிடக்கூடாது. இன்னொன்று நம்ம அதிகமாக ஆட்டிக்கிட்டே இருந்தோம் இந்த மாதிரி பண்ணாலுமே வளர்ந்துருக்கக்கூடிய அந்த குச்சியுமே காஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், சூப்பராக வளர்ந்துருச்சு ரெண்டுமே. இதில் வந்து பூக்கள் பூத்த உடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போது நான் இந்த பண்ணியிருக்கக்கூடிய கீழ்ப்பகுதியில் பார்த்துக்கிட்டோன்னா இன்னொரு புதுசாக ஒரு கிளை தளிர்த்து வருது. அதில் வந்து நான் மஞ்சள் கலரில் அரளி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். மஞ்சள் கலர் அரளி வந்து நெட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்ததும் வளர்த்து அதை நான் எல்லாம் ஒட்டு போட்டு ட்ரை பண்ணுவேன். எல்லாத்தையுமே நான் வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம கார்டனிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.